ஆண்டவன் சந்நிதி. பேச்சு மூச்சற்ற பேரின்ப வெள்ள முற்று நீச்சுநிலை காணாமல் நிற்கும் நாள் எந்நாளோ. இப்படி சாவை அழைக்கவில்லை தாயுமானவர், எல்லாம் கடந்த பேரின்ப நிலையை அழைக்கிறார். சர்வாங்கமும் ஒருமுகமாகி இன்ப துன்பங்களைக் கடந்து நிற்கும் நிலையே பேரின்ப நிலையாகும். புலன்களும் பொறிகளும் மனிதனுக்குள் உள்ளனவே. அவற்றைக் கட்டுப்படுத்த மனிதனால் முடியும் என்பது நமது ஞானிகளின் வாதம். சமயத்துறையின் மூலம் அதனைச் சாதிக்க முடியும் என்பதை அவர்கள் காட்டினார்கள். சராசரி மனிதன் புற உணர்ச்சிகளால் அகவுணர்ச்சி பாதிக்கப்படுகிறான். அகவுணர்ச்சியின் பாதிப்பால் புறத் தோற்றத்திலும் மாறுதலடைகிறான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்றார் வள்ளுவர். இப்படி மனத்தால் உடலும் உடலால் மனமும் பாதிக்கப்படுவதிலிருந்து நீங்கி பேச்சு மூச்சற்ற பேரின்ப வெள்ளத்தைக் காண விழைகிறார். துன்பங்களிலிருந்து விடுபட நமது சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிப்போன வழிகள் ஏராளம். பாதிப்புகள் தவிர்க்க முடியாதவை. அந்த பாதிப்புகளை தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மை பயிற்சியின் மூலமும் அனுபவங்களின் மூலமும் வரும். நான் முன் கட்டுரைகளில் சொன்னபடி ஒவ்வொரு துன்பத்திற்கும் மூலமிருக்கிறது. ஏதோ ஒன்றின் தொடர்ச்சியே அது. அதுபோன ஜென்மத்தின் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம். இப்பிறப்பில் ஒரு கட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு எதிரொலியாகவும் இருக்கலாம். காலிலே ஒரு முள் குத்துவதற்குக் கூட உனக்கு விதிக்கப்பட்ட விதி காரணமாக இருக்கிறது. ஆகவே துன்பம் எத்தகையதாயினும், அது நீயே உண்டாக்கிக் கொண்டதாயினும், உன்னை உண்டாக்கும்படி தூண்டிய சக்தி ஒன்றிருக்கிறது. அந்த சக்தியிடம் விண்ணப்பித்துக் கொண்டால் பலன் தருகிறது. எல்லா துன்பங்களுக்கும் விதி காரணமென்றால் நிலையானதும் நிரந்தரமானதுமான அந்த விதி பிரார்த்தனையின் மூலம் எப்படி மாறிவிடும் என்று ஒருவர் கேட்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் வெள்ளத்தை அணை கட்டி நிறுத்துவது போல் பிரார்த்தனை துயரங்களை நிறுத்துகிறது. இயற்கையாகவே அது ஒரு மனச்சாந்தியை உண்டாக்குகிறது. துன்பம் ஓரளவு குறைந்தாலும் பிரார்த்தனை பலனுள்ளதாக தோன்றுகிறது. நீ நம்பிக்கை வைக்கின்ற டாக்டர் மருந்துக்கு பதிலாக வெறும் தண்ணீரையே ஊசி மூலம் ஏற்றினாலும் நோய் குறைந்துவிட்டது போல உனக்குத் தோன்றுகிறது. அது தோன்றுவதுதான் முக்கியம். அது தோன்றுவதற்கு நம்பிக்கைதான் பிரதானம். மருந்து பாதி, மன நம்பிக்கை பாதி. பிரார்த்தனை பாதி, நம்பிக்கை பாதி. நம்பிக்கையோடு பிரார்த்தித்தால் விதியின் வேகம் குறைந்துவிட்டதாக உனக்கே தோன்றுகிறது.